ரிட்டர்ன் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரிட்டர்ன் ரேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் நிறைய கணக்குகள், கூகுள் ஷீட்ஸ் ஃபார்முலா எல்லாமே வரும். ஐயா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கேயே நிறுத்திக்கோங்க, உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்திக்கோங்க. நாங்கள் பார்க்காத கணக்கா அப்படின்னு தைரியமாக இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அசட்டில் ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதை அசட் 1 அப்படின்னு வச்சுப்போம். அது ₹150 வளருது. அப்போ உங்கள் லாபம் ₹50. அந்த லாபம் ₹50 உங்கள் ஒரிஜினல் முதலீடு ₹100 எத்தனை பர்சன்டேஜ்? 50%. அதுதான் உங்கள் ரிட்டர்ன். இதுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பல பேர் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட அப்சல்யூட் ரிட்டர்ன் நமக்கு தெரியணும்னா இந்த மாதிரி நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை? இந்த ரிட்டனை இன்னொரு அசட்டோட ரிட்டர்ன் கூட நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு அசட் 2 இருக்குது. அதுலேயும் நீங்கள் ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது ₹125 வளருது. அப்போ உங்கள் ரிட்டர்ன் 25%. அசட் 1 பெட்டரா, அசட் 2 பெட்டரா? இது என்னங்க கேள்வி? 25% விட 50% தானே அதிகம். அப்போ அசட் 1 தான் பெட்டர், கரெக்டா? அப்படி சொல்லிவிட முடியாது. இதில் ஒரு முக்கியமான டேட்டா மிஸ் ஆகுது. அசட் 1 எத்தனை வருஷத்தில் 50% லாபம் கொடுத்துச்சு? அசட் 2 எத்தனை வருஷத்தில் 25% லாபம் கொடுத்துச்சு? அந்த பீரியட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்மளால் இந்த ரெண்டு ரிட்டர்னையும் கம்பேர் பண்ண முடியும். இப்போ அசட் 1 3 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறீங்க, அசட் 2 1 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நம்மக்கிட்ட பீரியட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை இப்போ எப்படி கம்பேர் பண்ணலாம்? அதுக்கு நாம் CAGR யூஸ் பண்ணணும், காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். இதுதான் CAGRோட ஃபார்முலா. ஸோ அசட் 1ஓட CAGR 14.47%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ₹100 வருஷத்துக்கு 14.47% வளர்ந்துட்டு வந்திருந்தா 3 வருஷம் முடிவில் ₹50 லாபம் வந்திருக்கும். அதுதான் அதோட அர்த்தம். ஸோ அசட் 1 ஒரு வருஷத்துக்கு 14.5% வளர்ந்துட்டு வருது. அசட் 2 வருஷத்துக்கு 25% வளர்ந்துட்டு வருது. அப்போது எந்த அசட் பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது? அசட் 2. ஆனால் CAGR யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? அதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இது ₹100 வருஷத்தில் 14.5% வளர்ந்து 3 வருஷத்தில் ₹150 ஆகியிருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விவரம் இங்கே இல்லை. அதாவது ₹100 இந்த 3 வருஷத்தில் ₹150 வளர்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ தூரம் மேலே போச்சு, எவ்வளோ தூரம் கீழே போச்சு அப்படிங்கிற அந்த வாலட்டிலிட்டி இன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை. அதனால் 2 அசட்டோட ரிட்டர்னை கம்பேர் பண்ணால் இந்த CAGRஐ நம்ம பிளைண்டாக பயன்படுத்தக்கூடாது. அந்த அசட்டோட வாலட்டிலிட்டியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். CAGRல இருக்கிற இன்னொரு பிரச்சனை, இதை நம்ம லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஆனால் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் மொத்த ரிட்டர்னை கால்குலேட் பண்ண CAGRஐ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு XIRR யூஸ் பண்ணணும். XIRRனா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னால் IRRனா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். IRRங்கிறது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதுதான் அதோட ஃபார்முலா. என்னடா க்ரீக்கில் எழுதியிருக்கானுங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இப்போ தான் நமக்கு கம்ப்யூட்டர் இருக்கே, எக்ஸல் அல்லது கூகுள் ஷீட்ஸில் ஈஸியாக IRR ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே IRR ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற கேஷ் ஃப்ளோவை வச்சு அதோட ஆனுவல் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு கணக்கு போடுது. இப்போ நம்ம ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 2021 ₹100, 2022 ₹200 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம கையிலேருந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டதுனால அதை இங்கே கேஷ் ஃப்ளோவில் நெகட்டிவாக பார்க்குறோம். 2023 அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ₹500 வளருது. அதை விற்றுட்டு கேஷ் பண்ணிடுறோம். இப்போ கேஷ் நம்ம கைக்கு வந்துட்டதுனால அதை பாசிட்டிவான என்ட்ரியாக இங்கே பார்க்குறோம். நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது அப்சல்யூட் ரிட்டர்ன் 66.67%. ஆனால் ஆனுவல் க்ரோத் ரேட் என்ன? அதுக்கு நாம் IRR ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். IRR ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் நடந்த கேஷ் ஃப்ளோ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேணும், அவ்வளோதான். அது இங்கே இருக்குது. ரிசல்ட் 45%. ஆனால் IRR ஃபங்க்ஷனில் என்ன பிரச்சனைனா, அதில் டேட் இன்புட் இல்லை. ஒவ்வொரு என்ட்ரியும் ஒவ்வொரு வருஷம் நடந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்னு அது அஸ்யூம் பண்ணுது. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதுவும் அந்த குறிப்பிட்ட நாளில் தான் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் IRR யூஸ் பண்ணலாம். ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லையே. நாம் தான் நினச்ச நேரத்தில் வாங்குவோம், நினச்ச நேரத்தில் விற்போமே. ஸோ IRR நமக்கு சரிப்பட்டு வராது. அதுக்கு நாம் XIRR யூஸ் பண்ணணும், எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். XIRR டேட்ஸையும் கன்சிடர் பண்ணும். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் இருக்கிற கேஷ் ஃப்ளோ டேட்டாவை XIRR ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுவோம். முதல் இன்புட் கேஷ் ஃப்ளோ டேட்டாவை கொடுக்குறோம்.
ரெண்டாவது இன்புட் டேட்ஸ் டேட்டாவை கொடுக்குறோம். ரிசல்ட் அதே 45% தான். இப்போ நாம் டேட்டை மாற்றுவோம். ரெண்டாவது என்ட்ரியை Jan 1 2022 இருந்து June 1 2021 அப்படின்னு மாற்றுவோம். இப்போ XIRR பார்த்தீங்களா 34% குறைஞ்சிருச்சு. இதுதான் நம்ம ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன். IRR ரிட்டர்ன் பழைய 45% காட்டுது. ஏன்னா அது டேட்ஸை கன்சிடர் பண்ணலை. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண XIRR ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ROR IRR எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நீங்கள் கேனரா ரொபேக்கோ எமர்ஜிங் எக்யூட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஃபார் 3 தடவை வாங்கியிருக்கீங்க. January 2021, June 2021, அப்புறம் Jan 2022. ஒவ்வொரு தடவையும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. XIRR ஃபார்முலாக்கு இன்வெஸ்ட் பண்ணின பணம் நெகட்டிவாக இருக்கணும். அதனால இங்கே நெகட்டிவாக பார்க்குறோம். இந்த கூகுள் ஷீட்டில் ஃபண்ட் கோட் அண்ட் டேட்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ப்ரைஸ் இங்கே காட்டுது. 10,000 ரூபாய்க்கு எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் யூனிட்ஸ் காலம் காட்டுது. கரண்ட் ப்ரைஸ் அந்த ஃபண்டோட தற்போதைய ப்ரைஸை காட்டுது. கரண்ட் வேல்யூ அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டோட தற்போதைய வேல்யூவை காட்டுது. ஸோ 3 பர்ச்சேஸ்க்கு 3 என்ட்ரி இங்கே பார்க்குறோம். XIRR ஃபார்முலாக்கு பர்ச்சேஸ் டேட் மட்டும் இல்லை, சோல்டு டேட்டும் வேணும். ஆனால் நீங்கள் இன்னும் இதை விற்கலை. ஆனால் இன்னைக்கு விற்கிறதா அசியூம் பண்ணுற மாதிரி இன்னைக்குள்ள டேட்டை பார்க்குறோம். இன்னைக்கு விற்றா வர கரண்ட் டோட்டல் வேல்யூவையும் இங்கே பார்க்குறோம். XIRR ஃபார்முலாவில் இந்த டேட்ஸ் மற்றும் டோட்டல் கேஷ் ஃப்ளோவை என்டர் பண்ணுறோம். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவோட ஆனுவல் ரிட்டர்ன் 9.1%. இதை நம்ம எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்னோட கம்பேர் பண்ணலாம்? சேம் ப்ராசஸை அப்படியே இண்டெக்ஸுக்கு ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். அதாவது அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த ஃபண்டை வாங்குறதுக்கு பதிலாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் என்ன ரிட்டர்ன் அப்படின்னு கணக்கு போடணும். இங்கே இந்த எடுத்துக்காட்டில் நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அதே நாட்களில் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 8.65% ரிட்டர்ன் வந்திருக்கும். இப்படி நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்கரேஜ்லையும் அவங்களே உங்கள் பெர்ஃபார்மன்ஸை இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணி சார்ட்டாகவே காட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு மேனுவலாக கம்பேர் பண்ணணும்னா இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் டொனேட் பண்ணிவிட்டு அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அட சும்மா சொன்னேங்க, எல்லாமே ஃப்ரீ. சும்மா ஜாலியாக டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஷீட்டை உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணினீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் மாற்ற வேண்டியது இந்த கூகுள் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் கோட், அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணின டேட்ஸ். அவ்வளோதான் நீங்கள் மாற்றணும். மாற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே பாப்புலேட் ஆகிடும். உங்கள் ரிட்டர்ன் ரேட்டை கால்குலேட் பண்ணுறது அவ்வளோ சிம்பிள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.